guys, welcome back to the channel. ஸோ நம்ம இப்போது எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் தான் இருக்கோம். கோத்தகிரியில் நம்ம பிரகாஷோட ஆஃபீஸ் மேட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு ரெசார்ட்டில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வர வழியெல்லாம் செம்ம ரிஸ்க்கு கைஸ். ஸோ அதனால ஏதோ வீடியோவில் எதுவும் பண்ண முடியல. இங்கே நாங்கள் ரூம் செக்கிங் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற அந்த ரூம் நம்ம கொடுத்தாங்க இல்லையா, அதாவது அந்த ஒர்க் செய்கிற மாதிரி இல்லை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்ககிட்ட கேட்டோம், இந்த ரூம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது, இது எலி எது செத்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க எலி சாங்கல நேற்று காலையில் தான் வந்து சிறுத்தை ஏதோ அடிச்சு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சொல்லியிருந்தாங்க சிறுத்தை, கரடி, யானை, பைசன் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பைசன் நாங்கள் வர வழியில் பார்த்தோம், அதெல்லாம் வரும், நைட்டில் வந்துட்டு வெளியே வராதிங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட. ரூமுக்கு வெளியே இருக்கிற இந்த வியூவை பாருங்கள் கைஸ், அல்டிமேட். செம்ம அழகாக இருக்குல்ல. 2 மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளம்பி சிட்டியை விட்டு வந்துடணும். வேறு லெவலில் இங்கே பக்கத்தில் வேறு எதாவது ஃபால்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்கலாம். இப்போ அங்கே தான் போக போகிறோம். நான் இவ்வளோ வருஷம் ரைட் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. நேற்று ஊட்டிலேருந்து இந்த கோத்தகிரி வர ரோடு இருக்கும். அது நாங்கள் வந்த ரோடே கரெக்டாக இல்லை வேறு எதுனா தப்பான ரோட்டில் வந்துட்டோமான்னு இல்லை. ஆக்சுவலி அது கோத்தகிரி மெயின் சிட்டிக்குள்ள அந்த மெயின் டவுன் டச் பண்ணி நம்ம வர வேண்டியது. ஸோ கூகுள் மேப்பை கேட்டு நாங்கள் வேறு வழியாக பூந்துட்டோம். ஸோ அது கம்ப்ளீட்லி ஃபாரஸ்ட், சின்ன ரோடு, ஃபுல்லு கிட்டக்கிட்ட ஒரு 20+ ஏர்பின் பென்ச்சு, சின்ன ரோடு, ஒரு சேஃப்டி இல்லை, அங்கங்கே ரோடு டேமேஜஸ், கம்ப்ளீட்லி ஸ்கேர்ட் அவுட். ஆனால் எப்படி பார்த்தாலும் எல்லா ஒரு கஷ்டத்துக்கு அப்புறமாவும் ஒரு அழகான ஒரு சொல்கிறது நல்ல மெமரிஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு நேற்று நைட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டது வந்துக்கப்புறமா இன்னைக்கு இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பியூட்டிஃபுல்லான பிளேஸ், ஒரு நல்ல சூப்பராக இருக்குது. நடு காட்டுக்குள்ளே ஒரே ஒரு ரெசார்ட்டு, அது அந்த ரெசார்ட்டுக்குள்ளே நம்மளோட ரூம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பயந்துனே வந்தோம், ஐயோ ஏன்னா இது இப்படி ஆயிடுச்சு, இந்த 2 காடை தாண்டி போகணுமா, நம்மளுக்கே பயமாக்குது, இடம் நல்லா இருக்குமா இல்லையா, சேஃப் இல்லையா யோசிச்சோம். ஸோ ஃபைனலி வி ரீச் தேர். இட் வாஸ் அமேசிங் ரூம்ஸ். அண்ட் அந்த ரூம் நாங்கள் கொஞ்சம் கிட்ட போயிட்டு காட்டுறோம். அதோட சைட் வியூவிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரூம் வந்து வெளியே வந்தோடனே கம்ப்ளீட்லி பட் நெக்ஸ்ட் லெவல் கைஸ், awesome. வேறு லெவலில் வியூ பாயிண்ட்டுங்க, வேறு லெவலு. கோத்தகிரி இஸ் ஒண்டர்ஃபுல் பிளேஸ். தேங்க்ஸ். ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்ட மறக்காதீங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கோத்தகிரிலேருந்து கிளம்பியாச்சு. நைட்டு ரூமுக்கு வர்றதுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் வந்தோம். நைட்டு ஒரு 9 o'clock கிட்ட இருக்குது. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், இந்த ரோட்டில் ஒரு லைட் கூட எதுவுமே இல்லை, செம்ம இருட்டு.
போகும்போது வந்து நாங்கள் இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் பீப்புள்கிட்ட கேட்டோம். ஸோ இந்த வேறு எந்த ரோடு இருக்கா, இல்லை இதே ரோட்டில் தான் போகணுமான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வேறு எதோ ரோட்டில் போகாதீங்க, சேம் இதே ரோட்டில் போங்க. இன்னொரு ரோடு இருக்குது, அதில் வந்துட்டு புலிஸ் எடுத்தெல்லாம் வரும், அது கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும், நீங்கள் அது போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. அதில் நேற்று நைட்டு வந்து நாங்கள் அந்த ரோட்டில் வரல, வந்திருந்தாக்கா எதனா புலிஸ் எடுத்துக்கிட்ட மாட்டிங்கன்னு நாங்கள் என்ன இருப்போம்னு எங்களுக்கே தெரியல. அப்புறம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோத்தகிரிலேருந்து கிளம்பி தொட்டபெட்டா பீக்குக்கு தான் போய்ட்ருக்கோம். அப்படியே அங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டே வந்து நாங்கள் பெங்களூர் கிளம்பிடுவோம். பார்க்கலாம் எவ்வளோ ப்ளேஸ் கவர் பண்ண முடியுது, எவ்வளோ ப்ளேஸ் பார்க்க முடியுதுன்னு தெரியல. இவன் வேறு எங்கே போனான்னு தெரியல. பிரகாஷ் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தான், எங்கே போனான்னு தெரியலையே. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கும் தொட்டபெட்டா பீக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 23 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ட்ராவல் கிட்ட வரும் கைஸ். செம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ஆசமாக இருக்குது பார்க்கவே. தொட்டபெட்டா கிட்ட வந்துட்டோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா தொட்டபெட்டா பீக்குக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கிற ஹையஸ்ட் பீக்கான மவுண்டன், அதாவது தொட்டபெட்டா தான் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிறது ஹையஸ்ட் மவுண்டன். இந்த மவுண்டனோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8650 ஃப்ரம் த சீ லெவல். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருந்துருக்கோம். இந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிட்டுருக்கான். இப்போ நம்ம கீழே இறங்கி அங்கே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தால் இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது கைஸ். நம்ம முன்னாடி போயிட்டு பார்க்கறதுக்கே ஆகல. இப்போ நாங்கள் காடை முட்டை சாப்பிட வந்திருக்கோம். ஒரு ஸ்டிக்கு வந்து 50 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டிக்கில் 5 முட்டை வரும். அது உங்களுக்கு வேணான்னா பாக்ஸில் விற்கிறாங்க. 300 ருபீஸ் ஒரு பாக்ஸு. அதில் வந்து ஒரு 50 எக்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சால்ட்டு, பெப்பரு, மிளகாத்தூள்லாம் போட்டு தருவாங்க. ஆப்பல் ஆப்பாயில் வேணுமா? ஆப்பாயில் கேட்டால் கிடைக்கிது. அவங்களுக்கு வேணுமா? கலக்கி வந்து Lose
feel this way, cerca de mí, don't run away. Tempo beats, let's ignite, dance with me through the night. Baila, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொட்டப்பேட்டையிலேருந்து கிளம்பி சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருக்கோம். சாக்லேட் ஃபேக்ட்ரி என்ட்ரி ஆகிறதுக்கு ரொம்ப டிக்கெட் வாங்க. இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து வர்க்கி சாக்லேட் அதுக்கப்புறமா டீ பவுடர்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து 2 பார் சின்ன சாக்லேட் தருவாங்க. நம்ம உள்ளே வரப்போ அந்த என்ட்ரன்ஸில் அந்த இலையை பார்த்தோம் இல்லையா, அதை வந்து அந்த மாதிரி காய வச்சு இந்த மிஷினில் போட்டு இந்த மாதிரி நல்லா தூளாக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா தான் நம்மக்கிட்ட டீ பவுடர் கொடுப்பாங்க. டீ குடிக்கிறது இவ்வளோ கூட்டமா? ஃப்ரீ தான் டீ. வா tea factory, tea, selling tea. நைஸ் ஒன். அப்படின்னு நான் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, குடிக்கலாம். நைஸ். டீ அவ்வளோ குடிக்க மாட்டேன், ஒன்லி காஃபி தான் குடிப்பேன். பட் திஸ் டீ டேஸ்ட் நைஸ். Yes, I am back. சொல்லு பிரகா, நீ தான் ஊட்டிக்கு வர அப்பப்போ. Yes bro. சாக்லேட் ஃபேக்டரி பற்றி உனக்கு என்ன தெரிஞ்சதை சொல்லுவாங்களா? சாக்லேட் ஃபேக்டரி பற்றி தெரிஞ்சுட்டீங்கன்னா வரும்போதெல்லாம் விசிட் பண்ணுறேன். ஒரு வாட்டி கூட சாக்லேட் டீ போட்டுருவாங்க. சாக்லேட்டும் நல்லா இருக்கும், இங்கே வாங்கினா. இங்கே பாருங்க, சாக்லேட் டீ ஃபேக்டரி ஃபுல்லாகவே இங்கே வந்து இவங்க அடிச்சு டீ பவுடரா பண்ணி ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி எல்லாத்தையும் சப்ளை பண்ணுவாங்க. பெஞ்ச் மார்க்னு சொல்லிட்டு இங்க பாருங்க கைஸ், டீ ஃபேக்டரி வந்து ஒரு செம்மையான ஒரு வியூ கைஸ். பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே காற்று.